வந்து இப்போ நான் என்ன டிடிஎல்லையே பழைய மால் சொல்கிறாங்க. லாட்டின் அமெரிக்காலேயே ஃபஸ்ட்டு மால் இது. ஸோ நான் நினச்சேன் ஐயோ அவ்வளோதான்ட்டு. மெக்சிகோவில் இருக்கிற ரிச் ஸ்ட்ரீட். நம்மள மாதிரி தீச்சு சமைக்கிற மாதிரிலாம் எதுவும் சமைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கிராண்ட் ஓப்பனிங்காக பண்ணாங்க. லைக் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வெடிச்சு இதை வந்து கட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். வந்து இப்போ நான் என்ன உங்களுக்கு இது உங்கள் M&M ஸ்டோரிஸ். நான் மேக், இவன் மூணு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு குட்டி மால். இது வந்து ஜிடிஎல்லையே பழைய மால் சொல்கிறாங்க. இங்கே வந்து க்ராசரி ஷாப்பிங் வந்திருக்கும். ஸோ இந்த மாலில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறோம். எந்த பக்கம் வேணால் இதில் உள்ளே வரல. ஏன்னா இது நீங்கள் மால்னு நினச்சிங்கன்னா ஒரு பெரிய பில்டிங், அது உள்ள எல்லா ஷாப்ஸும் இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் வந்து எல்லா ஷாப்ஸுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். நீங்களே சொல்கிறீங்களா ஏன் இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் அப்படின்னா, இது வந்து லாட்டின் அமெரிக்காலேயே ஃபஸ்ட்டு மால் இது. ஸோ அதனால் முன்னாடி பில்ட் பண்ணும் போது இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் இப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லா ஷாப்ஸுமே கீழே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற மற்ற மால்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது நிறையா. ஆனால் அதுவுமே எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் பில்டிங் உள்ள எல்லா ஷாப்ஸும் இருக்கும். ஸோ வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்ட்டுப்பா. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து மோஸ்ட்டு ஃபேமஸ் ஃபுட் வந்து டேக்கோஸ் தான். ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சென்னையில் டேக்கோஸ் கிடைக்கும், ஆனால் அது டேக்கோஸ் இல்லை. அது பேசிக்கலி ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட ஃப்ரான்ச்சைசி. ஸோ அவங்க கொடுக்குறது வந்து டேக்கோஸான்னு கேட்டிங்கன்னா அது டேக்கோஸ் இல்லை. நீங்கள் மெக்சிகன் டேக்கோஸ் ட்ரை பண்ணோன்னா மெக்சிகோக்கு தான் வரும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது இஸ்தான்புல். லெஃப்டில் காமிங்க மேடம். தெரியுது, நீ மூடு. இஸ்தான்புல் கெபாப். லைக் அவங்க வந்து கொடுக்குற கெபாப் வந்து டேக்கோஸில் வச்சு அந்த மாதிரி தருவாங்க. இது ஃபியூஷன் ஆஃப் மெக்சிகோ அண்ட் UAE. வந்து இவனுக்கு இங்கே மெக்சிகோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனேவே நாங்கள் கூகுள் பண்ணது வந்துட்டு டாக்கோஸ் தான் இங்கே வந்து ஃபேமஸ் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து பெசன் நகரில் இருக்க வந்து ஒரு டாக்கோஸ் ஷாப்புக்கு போய் டாக்கோஸ் ட்ரை பண்ணோம். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு மேலே இங்கே டாக்கோஸ் தான் கிடைக்கும், இங்கே டாக்கோஸ் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால சரி எப்படி டேஸ்ட் இருக்குது எல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணலாம் தான் இங்கே வந்தோம். சரி இங்கே வரல, ட்ரை பண்ணலாம் தான் பெசன் நகர் போனோம். அங்கே வந்து நல்லாவே இல்லை. ஸோ நான் வந்து இவனை சொல்லிட்டு இருந்தேன் போச்சு. ஆக்சுவலி அது நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து டாக்கோஸ் மாதிரி இங்கே ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று பிளாந்திதோ இருக்கு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. விதமான டாக்கோஸ் இருக்குது. ஒன்று பிளாந்தோ, இன்னொன்று வந்து டொராதோன்றது ஃப்ரைட் டாக்கோஸ் மாதிரி. லைக் அந்த ஃப்ரைட் இதில் தருவாங்க. அங்கேயுமே அங்கே கொடுக்குற அந்த பேஸ் வந்து ஃப்ரைடில் தான் இருந்தது. ஆனால் அவங்க போட்டிருந்த ஃபில்லிங்ஸ் எதுவுமே நல்லா இல்லை. ஸோ நான் நினச்சேன் ஐயோ அவ்வளோதான்ட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு நான் டாக்கோஸ் ட்ரை பண்ணேன். ஹெவன். நான் ஒரு நாள் உங்களுக்கு அந்த வீடியோவும் காமிக்கிறோம். அந்த வீடியோஸில் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, மெக்சிகோவில் இருக்கிற ரிச் ஸ்ட்ரீட். வாங்க பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே மொபைல் ஆக்சசரிஸ் கடை. இங்கேயே வந்துட்டு நாங்கள் அது ரிச் ஸ்ட்ரீட் மாதிரி சொன்னோன்னா இங்கே நம்ம ரேட் பார்கெயின் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நம்ம ஊரில் இந்த 100 rupees கேஸ் விற்கிற மாதிரி இங்கே விற்பாங்க. பட் இங்கே 100 rupeesனால் இல்லை, 300 pesos அந்த மாதிரி பேஸ் லோவஸ்ட் ப்ரைஸ். ஹோலா. இங்கே வந்து இது ஒரு சைனா ஷாப் மாதிரி. ஸோ நிறைய க்யூட் லிட்டில் திங்ஸ்லாம் இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெட்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து டெக்கரேஷன் திங்ஸ்லேருந்து கிச்சன் திங்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ எங்களுக்கு இந்த ஷாப் ரொம்ப ஃபேவரட். கிட்ஸ் திங்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டாய்ஸ். இது வரைக்கும் இந்த செஷன் வந்துட்டு நாங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். பட் இப்போ பேபி இருக்கனால நாங்கள் இந்த செஷன் கொஞ்சம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். decoration things and gift bags
இங்கே வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு கிஃப்ட் ரேப் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி பேக் தனியாக காசு கொடுத்து வாங்கணும். அண்ட் ஸ்டேஷ்னரி, இது என்னோடய ஃபேவரட் பார்ட். டிஃப்ரெண்ட் பென், பென்சில், நிறைய ஸ்கெட்சஸ் அதெல்லாம் இருக்கும். அண்ட் பேக்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸோ இந்த பக்கம் வந்தோம்னா கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நம்ம ஊர் மாதிரி வெசல்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியல. ஏன்னா இவங்க அவ்வளோ நம்மள மாதிரி தீச்சு சமைக்கிற மாதிரிலாம் எதுவும் சமைக்க மாட்டாங்க. ஸோ பேஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் இங்கே வாங்கின 2-3லாம் வேஸ்ட்டாக போச்சு. இங்கே பில்டிங் ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் இருக்குது, அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரி பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்காது, சீக்கிரமாக அடி பிடிச்சோம். இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட்டுக்கான இதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த பேஸ் தாங்காது. இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக கப்ஸ் அண்ட் சாஸ் இருக்கும். இங்கே ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா இந்த ஷாப்புக்கு பர்டிகுலராக நாங்கள் வந்து சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணுவோம். இது எல்லாமே பெட்ஸ்க்கான ஆக்சசரிஸ். டே டு டே டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாக கிஃப்ட் ஐட்டம்ஸ், அது கேண்டில்ஸ். இது ஊதுவத்தி. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கு. ஆமாம், அது ஊதுவத்தி. அண்ட் இது கேர்ள்ஸ் ஃபேவரட்டான பார்ட், ஃபுல் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக மேக்கப் ஐட்டம்ஸ் அழகாக இருக்குங்க. கியூட் லிட்டில் திங்ஸ்லாம் இருக்குது. நெயில் அக்சசரிஸ். இது என்னென்னா ஒரு 190-200 pesos, which means இது வந்து 1000 rupees வருது இந்தியன் ப்ரைஸில். இதெல்லாம் நெயில் ஆக்சசரிஸ், ஃபுல்லாகவே நெயில் ஆக்சசரிஸ். நம்ம வீட்லேயே நெயில் பண்ணுறோம். இங்கே பார்த்தோன்னா ஷேட்ஸ். என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீ. ஆக்சுவலி இதை ஓப்பன் பண்ணும்போது கிராண்ட் ஓப்பனிங்காக பண்ணாங்க. லைக் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வெடிச்சு ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி நடத்தி இது ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் பாப்பா பிறந்ததுனால என்னால் வர முடியாது. அடுத்து எங்கே போகிறோன்னா, எதுக்கு வந்தோமோ அதுக்கு தான் போகிறோம். க்ரோசரி வாங்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஊர் ரிலையன்ஸ் மாதிரி, இங்கே சொரியானா சொல்லுவாங்க. இது வந்து இங்கே ரோஸ்கா ட்ரெடிஷ்னல்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்னன்னா இந்த மாதிரி ஒரு கேக் இருக்கும், இதை வந்து கட் பண்ணுவாங்க. கட் பண்ணால் லைக் இது ஒரு 10 members அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. கட் பண்ணால் உள்ளே வந்து ஒரு குட்டி பொம்மை இருக்கும். அந்த பொம்மை வந்து யாருக்கு கிடைக்குதோ பேபி ஜீசஸே வந்துட்டாங்கன்ற மாதிரி இங்கே வந்து அது ஒரு பிலீஃப் இருக்குது. எங்களுக்கு லாஸ்ட் இயர் இந்த கேம் நாங்கள் விளையாடும் போது எங்களுக்கு 2 பொம்மை வந்துச்சு. அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. அப்போ எல்லாரும் சொன்னாங்க இந்த இயர் உனக்கு பேபி வந்துடும், பேபி ஜீசஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொம்மை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியே அந்த இயர் எங்களுக்கு பேபி வந்துச்சு. இதுதான் அந்த கேக்கு. இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த குட்டி குட்டி பீஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பீஸில் ஏதாவது ஒரு 2 பீஸ் 3 பீஸில் மட்டும் அந்த பொம்மை இருக்கும். இது 2 பீஸ் 3 பீஸ்ன்னு சொல்ல முடியாது. இது ஆக்சுவலி வந்து ஒரு ஃபுல் கேக். இதுக்குள்ளே கட் பண்ணாதான் வந்து எந்த டைம் மீன்ஸ் அது ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணுறாங்களோ இல்லை பெரிய பீஸாக கட் பண்ணுறாங்களோ, எப்போ அவங்க கட் பண்ணுற பீஸில் அந்த சின்ன பிளெஸிங்ஸ் வரும். குட்டி ஃபுட் பேஸ். ஸோ நம்ம திடீர்னு ஃபஸ்ட்டாக இங்கே எதாவது வாங்கி சாப்பிட்டோம். இது அன்றைக்கி நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ரெடிமேட் சிக்கன். ஸோ நம்ம ஜஸ்ட்டு வீட்டில் போயிட்டு மைக்ரோவேவ் ஓவனில் வந்து ஒரு வாட்டி ஹீட் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இது எல்லாமே ரைஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவ்வளோ ஃப்ளேவரில் இருக்காது. ஸோ நம்ம இந்த ஆஃபர் டைமில் வந்து இங்கே வாங்கினோன்னா நமக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அங்கே எல்லோ கலரில் இருக்குல்ல, அது எல்லாமே ஆஃபர்னு இருக்கும். ஸோ ஆஃபர் தானே, ஆஃபர் இன் ஸ்பானிஷ். இங்கே வந்து அவர் வந்து மேஜிக் ஷோ பண்ணுறாரு.
வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இது கடை இல்லைங்க, கடல். நாங்கள் காமிச்சது இது வரைக்கும் வந்து ஒரு 30% தான். இன்னும் நிறைய இருக்குது. ரொம்ப பெரிய ஷாப், அஃபோர்டபுள் அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். மேடா எங்கேயே செஞ்சு இங்கே சேல் பண்ணுவாங்க. ஒட்கா, ரம்மு, ஜின்னு, வைன் 1000 அந்த மாதிரி வருது. சோறு ஆன்டிபயோட்டிக் எல்லாமே அன்றைக்கி நான் ரொம்ப நேரம் தேடினேன். நாங்கள் எப்போ சண்டை போட்டாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து போகணுன்னா நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா சொல்லுங்கள்.